hello, வணக்கம். I am was lovely anchor. இந்த சேனல் உங்கள் டாக்டர் பாலியன் சேனல். உங்களுக்கு ஏற்பட நிறைய செக்ஷுவல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக தான் நாங்க ரெடியா இருக்கோம். இன்னைக்கு நான் வந்திருக்கேன், மற்ற பழனி சார் வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அக்கா வந்திருக்காங்க. அலட்சணேஸ்வரா ஹெர்பேக்கர் பிரைவேட் லிமிடெட் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. சோ இன்னைக்கு கேள்வியோட அக்கா ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்காங்க. கேள்வி என்னன்னு கேட்டலாம். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம், அணுவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க சார். பெரிய வணக்கம் பட்டாரு. அதே மாதிரி நானும் பெரிய கேள்வியோட தான் உட்காந்துக்கிறேன். இந்த கேள்வி எப்பா படிக்கிறதுக்கே சோன் ஆகுது. ஓகே, படிச்சுதான் ஒண்ணு கேட்கலாம். படிச்சு சொல்லுங்கம்மா. சார், இதுல வந்து சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லுங்கம்மா. அதாவது ரொம்ப ஹாப்பியாவும் படுக்கிறாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க இந்த கேள்வி. ஓகேவா சார்? அவங்களோட பேர் வந்து காயத்ரி. ஓகேவா? ஊர் பேரு போடல. இப்ப இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட், அதாவது ரெண்டு காயத்ரி வயசு வந்து 31 வயசு போட்டிருக்காங்க. அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து 36 வயசு போட்டிருக்காங்க. லவ் மேரேஜா சார்? 2 குழந்தை இருக்கு அவங்களுக்கு. ஆனா ரெண்டு பேரும் சந்தோஷமா ஹாப்பியா தான் இருப்பாங்களாம். எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனா அவர் எப்பயுமே வந்து அங்கேயேதான் வாய் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கேயேதான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க சார். அங்கேயேதான் வாய் வச்சுக்கிறாருன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலுறவின் போது மார்பகத்துல வாய் வைப்பாங்க, வாயில வாய் வைப்பாங்க, மவுத்து கிஸ் உண்டு, அது வாயில வைக்கலாம். அங்க போடல சார். இதுல இங்க பாருங்க என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்க. கட்டுங்க, என்கிட்ட கொடுங்க. படிங்க, எனக்கு கூச்சமா இருக்கு கொஞ்சம். அவங்க அங்கன்னு சொல்ல, எப்ப பார்த்தாலும் பெண் உறுப்பையே தான் வந்து சுவைக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுதான் சொன்னா எப்படி சொல்றது சார்? எனக்கு நானும் ஒரு பெண் தானே. நேர்களே, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, என் பேர் காயத்ரி, வயசு எனக்கு 31, எங்க வயசு வீட்டுக்காருக்கு 36. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவம் 2மே வந்து நார்மல் டெலிவரி தான். எங்க வீட்டுக்காரர் வந்து டெய்லி என் கூட வந்து முழுமையா உச்சக்கட்ட அடையிற வரைக்கும் சந்தோஷப்படுத்துறாரு. அது எந்த குறையும் இல்லை. ஆனால் அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா பெண் உறுப்பை சுவைக்கிறாரு. அது தவறா? அதனால எங்க வீட்டுக்காரர் பாதிப்பு வருமானு எனக்கு பயமா இருக்கு. நான் வேண்டாம்னு சொன்னாலும் என்னை விடவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த அம்மா கூச்சப்பட்டுக்குன்னு அப்படி இல்ல சார். எனக்கு ஒரு மாதிரி. சரிம்மா சரிம்மா. சரி சரி, ஓகே. இதுக்கு என்னன்னு சொல்லுங்க சார். அருமையான கேள்வி. பெண்களே, ஆண்களே, அருமையான கேள்விக்கு அருமையான பதிலும் சொல்றேன். கணவன் மனைவி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கணவன் மனைவி. கணவன் நல்லவனா இருக்கணும், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்துருக்க கூடாது. மனைவி நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும், கணவனை தவிர வேற யாரும் நினைப்பேற்க கூடாது. இது மாதிரி உள்ள தம்பதிகள் கணவன் வாயால் சுவைக்கலாம், தவறு இல்லை. நான் சொன்னது புரியுதாமா? புரியுது சார். எடுத்த உடனே வாய வச்சிருக்காரு தான் சொன்னேன். அந்த அம்மா கேக்குது. ஆமா, அங்கேயேதான் அங்கேயே வைக்கிறாரு. சந்தோஷமா தான் ஆனாலும் பட் அங்கேயேதான் இருக்கிறாரு. சரி சார். அடிக்கடி வந்து அவங்க மனைவி ரொம்ப நேசிக்கிறவரா இருப்பார். லவ் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவரா இருப்பார். அவருக்கு அதில் ஒரு சுகம். யாருக்கு? அவர் ஹஸ்பண்டுக்கு. ஹஸ்பண்ட் யாருக்கு? மனைவி கூட வாயால் சுவைப்பதில் சுகம். அதால சுவைக்கிறாங்க. சுவைப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து கணவன் மனைக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். கண்ட இடத்துல வாய வைக்கிறவங்களுக்கு தான் கண்ட வியாதிகள் வருது. இவங்க மனைவி. ஆனால் மனைவி பெண்கள், நான் உங்களை சொல்லிடுறேன். இந்த கமெண்ட்ல இருக்கிற கேள்வி கேட்ட காயத்ரி சொல்றேன். கணவன் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா கணவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருமா, நோய் தொற்றுகள் வருமா, பிரச்சனைகள் வருமா அப்படின்னு இருக்கீங்க. அது இல்லாமல் உங்க கணவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல அந்த பெண் உறுப்பை சுவைக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காப்ல. அதால வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கினீங்க. எப்படியா இருந்தாலும் நைட்டு கூப்பிட்டு படுக்க வச்சு வாயால சுவைச்சிடுவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உங்க பெண் உறுப்பை சுத்தம் செய்து கோயிலில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சுத்தமா வச்சுக்கணும்? இப்ப எப்படியும் உங்க வீட்டுக்காரரு நீங்க நைட்டு கூப்பிடுவாரு. அல்ல, காயத்ரி வீட்டுக்கார சொன்னேன், உங்க வீட்டுக்கார சொல்ல. காயத்ரி வீட்டுக்கார சொன்னேன். காயத்ரிக்கு தான் நானும் கேட்கிறேன். காயத்ரி வீட்டுக்கார எப்படி கூப்பிடுவாரு, அது தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? பெண் உறுப்பை நல்லா வந்து சோப்பு, வாசனை திரவியங்கள்லாம் இப்ப நிறைய வருது, இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு சுத்தம் செய்து ரெடி ஆகி போனா இன்ஃபெக்ஷன் இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்காருக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். அவங்க வீட்டுக்காருக்கு, அவங்க காயத்ரி வீட்டுக்காருக்கு அட்வைஸ் பண்றேன், எல்லா நாளையும் அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா திடீர்னு டேட் ஆகிட்டா என்ன பண்றது? திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு டேட் ஆகிறதுக்கு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாலே வெள்ளப்படும் சில பெண்களுக்கு. கேள்விப்பட்டிருக்கா? பிஃபோரா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல மாதவிடாய் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாலே என்ன ஆகும், லைட்டா ஒயிட் டிசீஸ் இருக்கும்.
அது மாதிரி சில பேருக்குலாம் பெண்களுக்கு உண்டு. சில பேருக்கு வந்து பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு இருக்கும், 5 நாளைக்கு இருக்கும், 6 நாளைக்கு இருக்கும், 7 நாள் கூட இருக்கும். ம். இந்த அம்மாவுக்கு எத்தனை நாள் பீடிங் அந்த அம்மா சொல்லலை நம்மளுக்கு. போடல அதுல. சப்போஸ் பீடிங்கே வந்துருச்சு, அதை சுவைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக நோய் வந்துடும். அதால் அவங்க வீட்டுக்காருக்கு என்ன சொல்ல வரேன்னா, மாதவிடாய் காலங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து 10 நாளைக்கு சுவைக்கவே கூடாது. கேப் விடணும். கேப் விட்டுடணும். டேட் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாலேயும் சுவைக்கவே கூடாது. கேப் விடணும். அப்போ 20 நாள் என்ன பண்ணணும்? விட்டுணும். சுவைக்கவே கூடாது. அந்த 10 நாளில் என்னைக்கா ஒரு நாளைக்கு சுவைத்து கொள்ளலாம், அதுவும் சுத்தபத்தமாக. நான் சொல்வது நல்லா கேட்டுக்குங்க. கணவனும் மனைவியும் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஆனால் கணவன் கண்ட பெண்களிடம் வந்து தொடர்பு கொண்டு மனைவி கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக நோ டிசீஸ் வந்துடும். அதனால் தயவு செய்து வாயால் சுவைப்பது அது என்னைக்கா ஒரு நாளைக்கு இருக்கலாமோ தவிர அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுத்தபத்தம் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்காருக்கு நோய் வந்துடும். நீங்கள் யதார்த்தமாக எக்ஸாம்பிள் யூரின் போயிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அதை வாஷ் பண்ணாமல் வந்துடுவீங்க, அப்படியே வாய் வச்சுட்டாருன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அர்ஜென்ட் பதட்டத்தில் வருவாங்க, பதட்டத்தில் வந்து படுத்துருவாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் வந்து காயத்ரி உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுங்கள், பழனி டாக்டர் சொன்னார் அடிக்கடிக்கு பண்ணக்கூடாது, டேட் வந்த முதல் நாள்லேருந்து 10 நாளைக்கு டச் பண்ணக்கூடாது, டேட் வரப்போகிற 10 நாள் முன்கூட்டியே வர 10 நாளையும் பண்ணக்கூடாது. இடைப்பட்ட நாளில் நீங்கள் இருக்கலாம், அது சுத்தபத்தமாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாமா தவிர கசாமசான்னு வச்சு ஏதாவது நோய் டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவங்க கேட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சொன்ன கேள்விக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அவங்க இனிமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் சார். நம்ம நேருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் எனக்கு வந்து திருமணம் ஆகிவிட்டது, நான் வந்து உடலுறவுல ஈடுபடும் போது எனக்கு வந்து விந்து வெளியேற மாட்டேங்குது. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு மாஸ்டர்பிகேஷனும் பண்ணாலுமே அவருக்கு விந்து வரலையா, அதுக்கு பதிலாக காத்து தான் வருதான். சோ அது எதனால அப்படி ஆகுது? ஒரு காத்து சுத்தி வருது. இல்ல சார், ஆண் உறுப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து வராம விந்துக்கு பதிலா ஏர் வருதுங்கிறாரு. அது எனக்கு புரியல. அதாவது ஆண் உறுப்புல இருந்து உறுப்புல இருந்து புசு புசு ஏர் வருதாமா? அவர் நம்மள கமெண்ட் பண்றாரா இல்ல காமெடி பண்றாராமா? சார் கமெண்ட் தான் சார் பண்ணிருக்காரு. அவர் கமெண்ட் பண்றாரு, காமெடி பண்றாரு. அதாவது நியாயப்படி அவர் சொல்றது, சார் நான் மாஸ்டர்பேஷன் பண்றேன், இன்னைக்கு விந்து வரல, நியாயமானது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மாஸ்டர்பேஷன் பண்ணலாலும் உடல் உறுப்பு பண்ணாலும் எனக்கு விந்து வரல, ரைட்டு. ஆனா எனக்கு புஷ்ஷு காத்து வருதுன்றது காமெடி பண்றாரு. ஓகேவா? அப்படி ஒரு டிசீஸ் இல்ல. ஓகேவா? எங்க இருந்து காத்து வரும்? ஓட்ட மூடிக்கிச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும், காத்து வராது. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஏன்னா அந்த தம்பிக்கு வந்து தெரியாம கேள்வி கேட்டிருக்கிறாரு. கேள்வி கரெக்டான கேள்விதான். சார் நான் எவ்வளவு நேரம் பண்ணாலும் எனக்கு விந்து வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரம் பண்ணுவாங்க சார், அரை மணி நேரம் நல்லா பண்ணுவாங்க, ஆனா விந்தே வராது. ஏன்னா விந்து விட்டாதான் ஒரு சுகமே. பெண்களுக்கு போய் அந்த விந்து ஃபயர் ஆகும் போது அது ஒரு உச்சம். நிறைய பெண்களுக்கு எப்படா விந்து வரும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விந்து வரது அவங்க தெரிஞ்சிடும், அப்புறம் வீட்டுக்கார மேட்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சில பெண்கள்லாம் விருப்பப்படுவாங்க. ஆனால் விந்தே வரல எனக்கு சந்தோஷமா இருக்கும் போது, மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது எனக்கு விந்து வரல அப்படின்னு அவருக்கு நிறைய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, விதை குழாயில அடைப்பு இருக்கும். எங்க விந்து வெளியே வருதுல குழா, அந்த குழாயில வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நீர் வரும், விந்து நீர் சொல்லுவாங்க. அந்த விந்து நீர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக 1 ml, 1.5 ml, 2 ml, 2.5 ml, 3 ml, 4 ml வரைக்கும் வரும். கையில் விந்து எடுத்து கீழே ஊற்றலாம், விந்து பிடிச்சி கீழே ஊற்றலாம். அந்த அளவுக்கு ஆண்களுக்கு விந்து வரும். ஆனால் இவருக்கு வரல. அப்போ என்ன ப்ராப்ளம்? அவருக்கு விதையில பிரச்சனை. ஆமா, விதை போட்டால் தானே சொரம் பழைக்க முடியும், விந்து விட்டா தானே குழந்தை பெற்றுக்க முடியும். விந்தே வரலன்னா எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அவருக்கு ரொம்ப நேரம் செய்கிறாரு பாருங்க, அந்த ரொம்ப நேரம் செய்யறதுல பிரச்சனையே இல்லை. ஆனால் விந்து உற்பத்தியில தான் பிரச்சனை. அவருக்கு விதைப்பையில விந்து குழாயில அடைப்பு இருக்கலாம், வெரிகோசில் இருக்கலாம், ஹைட்ரோசில் இருக்கலாம், உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கலாம், உணர்ச்சியெல்லாம் வரும். ஆனால் விந்து ஸ்டோரேஜ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர்வ வாட்டரில் தண்ணிலாம் பார்ப்பீங்க இல்லைம்மா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல வந்து நிற்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? டம்ளரில் பிடிச்சி குடிப்போம் இல்லையா? ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. அது மாதிரி விந்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு, ஸ்டோரேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி உச்சாடையும் போது தான் சில ஆண்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த விந்து வந்து ஸ்டோரேஜ் ஆகிற பிரச்சனை அவருக்கு இல்லை. அதாவது இல்லை, விந்து இல்லை, உற்பத்தி இல்லை அவருக்கு. அதனால தான் அவருக்கு என்ன ஆகுது, விந்து பதிலாக காற்று வருதுன்னு சொல்கிறாரு. அவர் காற்றுலாம் வராது, அது சம்திங் அவர் கொஞ்சம் ஏதோ தப்பாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். விந்து வரல இந்த கம்ப்ளைண்ட். விந்து வராது காரணம் அவருக்கு ஆண்மை குறைவு இருக்கலாம். ஆண்மை குறைவுனா செக்ஸ்லாம் பண்ணுறாரு, உடலுறவுலாம் உண்டு, ஆனால் விந்து வரல, அந்த குறை இருக்கலாம். குரோமோசோம் இல்லாமல் இருக்கலாம்,
விதைப்பையில் அடைப்பு இருக்கலாம், இல்லை விந்து வராத அந்த உற்பத்தியில் நரம்பு ஏதாவது சுத்தின்னு இருக்கலாம், பல காரணங்கள் உண்டு. அது மாதிரி உள்ள ஆண்களுக்கு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. விந்து நிறையா வர்றதுக்கு, விந்து உற்பத்திக்கு, இனப்பெருக்கத்துக்கு, குழந்தை உருவாகிறதுக்கெல்லாம் நாங்கள் மருந்து வச்சிருக்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விந்து நிறைய வரும். 2 ml 3 ml 4 ml வரைக்கும் வரும். மொட்டிலிட்டி வரும், மார்ஃபாலஜி அதிகமாக வரும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து இது மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா, இந்த இளைஞர் கேட்ட கேள்விக்கு அருமையான பதில். இது மாதிரி தொந்தரவு இருந்தால் எங்கள் அருணாச்சலேஸ்வரர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு விந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே, கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருணாச்சலேஸ்வரர் ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து கேம்பிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட சொல்றது, இந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். உடனே கிளம்பி நீங்க எங்க கேம்பிங் நடக்குதோ அங்க போயிடுங்க. அப்படி இல்ல எனக்கு நீங்கள வர ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, பயமா இருக்கு, அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். கீழே 2 நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு உங்களுக்கான மருந்துகள் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கப்படும். சோ இன்னொரு வாட்டி சொல்றேன், எப்ப வேணா கால் பண்ணுங்க. நீங்க அதுக்கு யோசிக்க வேணாம். எந்த டைம் கால் பண்ணாலும் உங்களுக்கான மருந்து உங்க வீட்டுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைப்போம். சோ நேர்ல கேம்பிங் விசிட் பண்ணுறவங்க போய் கேம்பிங் விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு கேள்வியோட, சூப்பரான கேள்வியோட நெக்ஸ்ட் நாங்க உங்களை மீட் பண்றோம். நீங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா மட்டும்தான் புது வீடியோஸ் எல்லாத்தோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோட இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த வாட்டி உங்களோட கேள்வியோட நாங்க டாக்டர் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வாஸ்லாமி ஆக்கர் மற்றும் சகானா. டாக்டர் பழனி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.